Good morning students, I am MRK. Today 10th Max class, chapter 3 Algebra, exercise 3.3. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது very important 5 marks sums only. Fourth sum 3.3 exerciseல given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x. Find the unknown polynomial in the following table. ஒரு டேபிள் கொடுத்துருக்கு, அதில் எல்சிஎம் கொடுத்துருக்கு, ஜிசிடி கொடுத்துருக்கு, பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. அன்னோன் பாலினாமியல் அப்படின்றது வந்து கியூ ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கிவன் கொடுத்ததை எழுதுகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் கொடுத்ததை எழுதையில் ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸை எழுதுகிறேன், பாலினாமியல் எழுதுகிறேன். ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a ப்ளஸ் 35 அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே குட், எழுதிட்டேன். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா a மைனஸ் 7 a மைனஸ் 5 அப்படின்னு வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? குட். நெக்ஸ்ட்டு எழுதுகிறேன், ஜிசிடி எழுதுகிறேன். ஓகே, a மைனஸ் 7. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எழுதுகிறேன். ஓகே குட். a க்யூபு மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து q ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு வி நோ தட் அப்படின்னு சொல்லி எழுதுனோம்னா அதாவது பி ஆஃப் எக்ஸு இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அப்படின்னு வரும். இதில் கியூ ஆஃப் எக்ஸ் வேணுன்றனால இந்த பி ஆஃப் எக்ஸை கீழே டிவைடில் கொண்டு வந்துடணும். மல்டிப்ளையாக இருக்கிறத டிவைடில் கொண்டு வந்துடணும். அப்போ கீழே வந்துடும், பி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகே குட். இப்போ எல்சிஎம்ன்றது மேலே இருக்குது, ஏ க்யூப் மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 அப்படின்ட்டுருக்கு. டிவைடட் பை ஒரு ப்ராக்கெட், நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜிசிடிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ, a மைனஸ் 7 அதையும் ஒரு ப்ராக்கெட்லேயே போட்டுக்குங்க. அப்படி தான் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரைட், ஓகே. கீழே என்ன இருக்குது அப்படின்ட்டா பி ஆஃப் எக்ஸ் இருக்குது. பி ஆஃப் எக்ஸ் வந்து a மைனஸ் 7 ஒன்று, இன்னொன்று என்ன இருக்குது, a மைனஸ் 5 அப்படின்ட்டு இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த a மைனஸ் 7 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ a மைனஸ் 5 கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். எதை? a க்யூபு மைனஸ் 10a ஸ்கொயர் ப்ளஸ் 11a ப்ளஸ் 70ன்றதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாரு, இந்த சிந்தடிக் டிவிஷன் போட்டு நல்லா பார்த்துக்கோ. சிந்தடிக் டிவிஷன் போட்டு நிதானமாக பண்ணுங்க. இதில் 1 முன்னாடி உள்ளது, அடுத்து வந்து மைனஸ் 10 செகண்டு, அடுத்து 11, அடுத்து 70. இதில் நான் வந்து a மைனஸ் 5 = 0 எடுத்துகிட்டு a = 5 எடுக்கிறேன், கீழே உள்ளதை, டினாமினேட்டர் உள்ளதை. அப்போ இங்கே 5 போடுறேன். ஃபஸ்ட் நம்பரை இறக்கிடு, 1 5 is 5. அப்போ செப்பரேட் பண்ணால் மைனஸ் 5 5 5 25. என்ன 25? மைனஸ் 25. அப்போ மைனஸ் செப்பரேட் பண்ணால் என்ன ஆகும் பாரு, 5ல் 1 போச்சுன்னா 4, 2ல் 1 போச்சுன்னா 14 அப்படின்னு வருது. அப்போ 14 இன்ட்டு 70, என்ன 70 வந்துடும், மைனஸ் 70. அப்போ ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, 0. இதுக்கு பேர் ரிமைண்டர்னு அர்த்தம்டா தம்பி. இதுக்கு பேர் ரிமைண்டர். 0 வந்துச்சுன்னா இந்த நம்பர் கொடுத்தோம்ல ஒரு நம்பரு, இந்த நம்பரு அதனுடைய இது ரிசிப்ராக்கல், அதாவது என்ன சொல்கிறது, ரிசிப்ராக்கல் மீனிங் மல்டிப்ளிகேட்டிவ் இல்லை, ஆடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்ற மாதிரி. a மைனஸ் 5 அப்படின்றது ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணக்குக்கு. புரியுதான்னு பாரு சொல்கிறது. இந்த இடத்துல 0 வந்தால், ரிமைண்டர் 0 வந்தால் 9th ஸ்டாண்டர்ட் உள்ளது இந்த 5 போட்டிருக்கோம்ல, அதை டேரெக்டாக எடுத்துடக்கூடாது. அதோடய ஆப்போசிட் சைன் வந்து தான் நம்மளுக்கு ஃபேக்டர் அமையும். அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கணக்குள்ளே எழுதணும், a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14 = 0. இப்போ இந்த a மைனஸ் 5வும் இதையும் இந்த இதுக்கு பதிலாக எழுத போகிறேன். இந்த எழுதுகிறேன் பாரு, a மைனஸ் 5 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14 இன்ட்டு a மைனஸ் 7. இதுதான் மேலே உள்ளது. ஹோல் டிவைடட் பை a மைனஸ் 7 a மைனஸ் 5. இதுதான் இது.
இப்போ a மைனஸ் 7 a மைனஸ் 7 f மைனஸ் 5 a மைனஸ் 5 கேன்சல் ஆயிடுச்சா ஈஸியாக. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 5a மைனஸ் 14 இதுதான் q ஆஃப் x அதர் பாலினாமியல் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டினில் இதில் புக்கில் ஆன்சர் இருந்தால் பார்த்துக்கோ. ஓகேயா, செக் பண்ணுறது நல்லது தான், செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக மெதுவாக நிதானம் படி. தேங்க்யூ.